டேய் உனக்கெல்லாம் மரியாதை மயிர் வேற கொடுக்கணுமா? இந்த நாய்க்காக பேசுற ஒரு முட்டாள்களா இத பாருங்க, முட்டாள்களா எப்படி குறுக்க போது பாத்தீங்களா? பாருங்க, ஒரு தெருக்குள்ள நாயை பாருங்க, சின்ன ஒரு சந்து, இந்த சந்துக்குள்ள நாயை பாருங்க, இத்தனை நாயின் பாத்தீங்களா? இதே மாதிரி நீங்க பாருங்க, ரோட்ல நாய், ஒரு வண்டியில ஒருத்தன் வந்தா என்ன ஆவான், என்ன கெரிய ஆவான்? இந்த நாய்க்காக பேசுற ஒரு முட்டாள்களா இத பாருங்க, முட்டாள்களா எப்படி குறுக்க போது பாத்தீங்களா? அறிவு இருக்கா, அறிவில்லைன்னு தெரியல. இவரு டிக்டாக் பிரபலம் ஜிபி முத்து. டேய் உனக்கு சொல்கிறேன், உன் வீட்டுக்குள்ளே நாய் வரக்கூடாதா? ஓகே. உன் தெருவுக்குள்ளே வரக்கூடாதா? உன் தெருவு மக்கள் தான் முடிவு பண்ணணும். உன் ஊருக்குள்ளே வரக்கூடாதா? உன் ஊர் மக்கள் தான் முடிவு பண்ணணும். நீ என்ன பெரிய வெண்ணையாடா? ரோட்டில் நாய் இழையக்கூடாது, இதில் நாய் இழையக்கூடாதுன்னு. உன் பிள்ளைய நாய் கடிச்சிச்சுன்னா எந்த நாய் கடிச்சோ அந்த நாய்கிட்ட போய் கேள்றான். மொத்த நாயும் எதுக்குடா சொல்கிற? இதே பொழப்பாவே தெரிவிங்களாடா? நீ மட்டும் இல்லைடா, இந்த மீடியாக்காரனும் அதான் பண்ணுறான். என்னமோ ரேபிஸ் நோய் நாய்கிட்ட இருந்து மட்டுமே பரவுற மாதிரி பாலூட்டி இனங்கள் அனைத்துல இருந்தும் பரவுதுடா வெண்ணெய்களா. ஆனால் நீ திங்கறையில் ஆடு மாடு அந்த மயிர்லேருந்து வருது. அப்போ நான்வெஜ் நாளையிலேருந்து திங்காத, ரேபிஸ் நோய் வந்துட போகுது, செத்துற போகிறடா. உயிரோட வந்து நீங்கள்லாம் நான் பிடுங்க போகிறீங்க, ஒரு இனத்தையே அழிக்க நினைக்கிறீங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. நான் சத்தியமாக சொல்கிறேன், நாயினத்தை நீ அழிக்கணும்னு நினச்சி அந்த நாயினம் அழிஞ்சு போச்சுன்னா நீ ஒரு நாளைக்கு சீப்பிடுவ, அதை நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம்.